அது போல இல்லாத போல இந்த கபரை எல்லாம் உயர்த்தில கட்டி வச்சிருக்கிறாங்க, இது கூடுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களே, லா ததஅ திம்சாலன் இல்லா தமஸ்தஹு வலா கபரன் முஷர்ரஃபன் இல்லா சவைதஹு. மிக உயரமான கபர்களை பார்த்தால் தரைமட்டமாக்கி விடுங்கள். இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. நீங்க கபரை எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கீங்களேங்கிறது இந்த ஹதீஸ் இருக்கிறது உண்மைங்க, முஸ்லிம்ல இருக்குது. இந்த வஹாபில் சொல்ற அர்த்தம் தப்பு. நேர்கன்னு சொல்லியிருக்கல, இவர்கள் ஹதீஸ் சொல்லிருவாங்க, சொல்ற மீனிங் தான் தப்புன்னு சொன்னல, அதுல இந்த லிஸ்ட் சேருது. நிறைய இருக்கு, பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். குர்ஆன் சொல்லி இவங்க சொல்ற அர்த்தம் என்ன, தப்பான அர்த்தம் என்ன, ஹதீஸ்ல இவங்க சொல்லி சொல்ற தப்பான அர்த்தம் என்ன, பட்டியல் போட்டா போய்கிட்டே இருக்கும். இதுலயும் அப்படித்தான். ஸல்லல்லாஹு சொன்னது உண்மை, தரைமட்டமாக்குற மீனிங் அங்க எங்காவது காமிக்க முடியுமா? சவ்வாங்கிற அர்த்தம், சவ்வாங்கிற வார்த்தை குர்ஆனில நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஒரு இடத்திலாவது இறைவன் சவ்வாங்கிற வார்த்தையை தரைமட்டம் ஆக்குதல்ங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணிருக்கிறான் காட்டட்டும், அவங்க சொல்ற நம்ம ஒப்புக்கொள்ள தயார். அப்படியா? அதுக்கு அர்த்தம் ஒழுங்குபடுத்துதல், சீர் செய்தல், இதுதான் அர்த்தம். குர்ஆனில சவ்வாங்கிற வார்த்தை இருக்குது, எல்லா இடத்திலும் இந்த மீனிங் தாங்க. நம்ம சொல்றோம், அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நம்ம ஒரு சொன்னா ஆதாரத்தை வச்சிருவோம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்றான், சவ்வாஹுன்ன சபஅ சமாவாத்தின், இறைவன் 7 வானங்களை படைத்து அவற்றை ஒழுங்குபடுத்தினான். சவ்வாங்கிற வார்த்தைக்கு ஒழுங்குபடுத்துது இவங்க சொல்ற அர்த்தமா? தரமட்டமாகிற மீனிங்கா? அப்படி வச்சா பொருந்துமாங்க? இறைவன் 7 வானங்களை படைத்து அவற்றை தரைமட்டமாக்கி விட்டான், பொருந்தாதங்க. 7 வானம் தான் நல்லா தானே இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்ற அர்த்தம் அங்க இருக்கு. மனித படைப்பிலே கூட அல்லாஹ் சொல்றானே, சும்ம சவ்வாஹு வ நஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, இறைவன் மனிதனை படைத்து அவனை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய ரூஹை ஊதினான். இங்கேயும் சவ்வாங்கிற வார்த்தை ஒழுங்குபடுத்துதல். நம்ம ஒழுங்குபடுத்துதான் அர்த்தங்கிறோம், வசனத்தை ஆதாரமா காட்டிட்டோம். இதுதான் சுன்ன ஜமாத்து. நம்ம சும்மா சொல்ல மாட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு மீனிங் சொல்ல மாட்டோம். ஒரு மீனிங் சொல்லுவோம், ஆதாரம் பாருங்க வச்சுட்டோம்ல. நம்ம தரைமட்டம் ஆகிற மீன் அவங்க சொல்றாங்களா, ஆதாரம் காமிக்கட்டுமே. இவங்க சொல்ற அர்த்தம் ஒத்து வருமா? இறைவன் மனிதனை படைத்து அவனை தரைமட்டம் ஆக்கி தன்னுடைய ரூஹை ஊதினான், பொருந்துதாங்க. அதான் சொல்றோம். சவ்வாங்கிற வார்த்தைக்கு இவங்க சொல்ற மீனிங்கே கிடையாது. குர்ஆனிலே ஒரு இடத்திலாவது சவ்வாங்கிற வார்த்தைக்கு தரைமட்டம் ஆக்குதல் மீனிங் இருக்கிறது காட்டட்டும், அவங்க சொல்ற ஒப்புக்கொள்ள நாம் தயார். நம்ம சொல்றோம் சவ்வாவுக்கு ஒழுங்குபடுத்துதல் தான், ஆதாரம் காமிச்சிட்டோம். சும்மா ஒண்ணு காமிக்கலங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படி இருந்தது அதை பார்ப்போம். ஏன்னா தரைமட்டமாக்குதல் தான் மீனிங் சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எப்படி இருந்திருக்கானே, தரைமட்டமா தானே இருக்கானே. ஆனா அப்படியா இருக்குது? அவங்களுடைய கபர் உயரமாக இருந்தது, நான் பார்த்தேன். சுஃபியானு தம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். புகாரி சொல்லுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் உயரமாக இருந்தது என்று. தரைமட்டமாக்குதல் மீனிங் இருந்திருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் தரைமட்டமாவுல இருந்திருக்கணும். உயரமா எப்படி இருக்க முடியும்? அது முசன்னமன்ங்கிற வார்த்தை. முசன்னமன் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒட்டக திமிலை போல் உயர்ந்திருந்தது. ஒட்டகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த திமில் எப்படி இருக்கு, அப்படி இருந்ததை நான் பார்த்தேன். நானா சொல்றேன், புகாரில சொல்லுது. காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபுக்கு போனேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன், மூமின்களுக்கும் தாய் இருக்கக்கூடியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரையும் அவங்களுடைய 2 தோழருடைய கபரையும் காட்டுங்க. ஏன்னா பக்கத்துல தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபர் இருக்குது. எனக்கு திரையை அகற்றி காண்பித்தார்கள். நான் பார்த்தேன், அந்த கபர்கள் மிக உயரமாகவும் இல்லை, தரையோடு தரையாகவும் இல்லை, நடுநிலை உயரத்தில் இருந்தது. அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது, கபர் உயரமா தான் இருந்ததுன்னு சொல்லி. ஆனா மிக உயரம் கூடாது. ஏன்னா நம்ம மார்க்கத்திலே எதுவுமே நடுநிலை தான், எந்த விஷயத்தில் நடுநிலை தான். தொழுகை இருக்கணும், இபாதத்தா இருக்கணும், எதா இருந்தாலும். அதே போலதான் கபர் விஷயத்திலும் தரைமட்டம் ஆக்குதான் மீன் கொடுக்கறாங்களே. அப்ப கபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை சொல்லி தந்திருக்காங்கல்ல, கபருக்கு மேல உட்காராதீங்க, கபர் இருக்கிற இடத்துக்கு செருப்பு போட்டு நடக்காதீங்க, கபரை பார்த்தாக்க நீங்க சலாம் சொல்லுங்க. இந்த சட்டங்களை எல்லாம் எப்படிங்க பேண முடியும் தரைமட்டமாக்கிட்டா? கபர் இருக்குன்னு தெரியாதுல. அவ ஸல்லல்லாஹு சொல்லி தந்த இந்த சட்டத்தை எப்படி பேண்றது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? அப்ப கபர் உயரமா இருந்தாதான் கபர் இருக்குன்னு தெரியும். அப்பதான் ஸல்லல்லாஹு சொல்லி தந்த அந்த நடைமுறையெல்லாம் பயன்படுத்த முடியும். இப்படி யோசித்து பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். இவர்களுக்கு பிடிக்கவில்லைங்கிறதுனால அப்படி அர்த்தம் வச்சிடுறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் உயரமா இருக்கும்போது சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சிருக்கானே, என்னங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தரைமட்டமாக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க கபரை உயரமாக்கணும்னு சொல்லி இருக்கானே. சஹாபா பெருமக்களுடைய அந்த காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் உயரமாக இருந்தது என்பதை தானே புகாரி காட்டுகிறது. ஏன் அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறோம்? அப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் இது. அதுதான்
குர்ஆனில் இடம்பட்ட மீனிங் என்ன தெரியல. குர்ஆன் படிச்சு பார்த்தா தானே தெரியும். குர்ஆனை படிச்சுட்டா எந்த சிக்கலும் கிடையாதுங்க. படிக்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்போ ஒரு ஆளு தன்னோட மனைவியை கூப்பிட்டாரு, பாயாசம் வந்தீங்க ஆசையா இருக்கு, உன் செஞ்சு தமாண்டாரு. இந்த அம்மாவும் சரின்னு அடுப்பங்கரைக்கு போயிருச்சு. கொஞ்ச நேரம் ஆனிச்சுங்க, ஒரு தரம் 2 தரம் அப்படின்னு 7 போற சத்தம் கேக்குது. என்னடான்னு உள்ளுக்கு போய் பாக்குறாரு. அந்த அம்மா கையில ஒரு புஸ்தகம், சமையல் செய்வது எப்படி, அதுல ஒரு பக்கத்துல எழுதியிருக்கிறாங்க பாயாசம் தயாரிக்கும் முறை. அதை பார்த்து பார்த்து இந்த அம்மா பாயாசம் தயார் பண்ணிக்கிட்டே வருது. கடைசியில எழுதிருந்துச்சுங்க, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்குது. இந்த அம்மா 1 தரம் 2 தரம் ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கு. பாயாசம் உருப்படுமா? அங்க ஏலம்டா ஏலக்காய் போடணும்னு அர்த்தம். அப்ப எந்த இடத்துல எந்த மீனிங் கொடுக்கணும் தெரியணும்ல. இப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு இவங்க தரமட்டமா மீனிங் ஏன் கொடுக்கணும்? பொருந்துதா? அது ஸல்லல்லாஹு சொல்லி தந்த வழிமுறைக்கு எதிராவல்லவா இருக்குது. ஏன் யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க? நமது இளைஞர்கள் இதுலதான் ஏமாந்து போறது. ஹதீஸை சொல்லுகிறார்களே, இந்த இளைஞர்கள் நாம் குறை சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா மறுமையிலே வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசையில தான் அந்த ஜமாத்துல போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்கன்னு தான் போயிருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு தப்பான விளக்கம் சொல்றாங்கிறது இளைஞருக்கு தெரியல. அதான் இப்ப பிரச்சனை. இந்த இளைஞர் நோக்கத்தை குறை சொல்ல முடியாது. நோக்கம் மறுமையில் வெற்றி தான். அந்த நோக்கத்தை குறை சொல்ல முடியாது. போய் சேர்ந்து இருக்கிற இடம் தான் சரியில்லை. இவரோட நோக்கம் அங்க போனா நிறைவேறாது. இளைஞர்கள் அது புரிய வேண்டும். எவ்வளவு பிரச்சனை மௌலிது, அது போய் கூடாது கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க கூடாதுங்க அப்படிங்க நம்ம கேட்டாக்க ஆதாரம் காட்ட முடியுமா? கூடுங்க, நம்ம ஆதாரம் காட்டிடுவோம். இதுதான் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம். என்ன ஆதாரம் கேட்கறீங்களா? மஸ்ஜித் நபவியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படி அறிவிப்படுத்தி கொடுத்தாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க, ஏறிண்டு படிங்கன்னாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மிம்பர் படியில ஏறி நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள். ஃபாஹர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அத பள்ளிவாசல்ல கூட நம்ம மொழிது ஓதுறோம்ல. என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதான் நடந்துச்சு. மஸ்ஜித் நபவியில தான் பள்ளிக்குள்ளேயே மிம்பர் படியில இருந்துகிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையிலே பாடி புகழ்ந்து பாடுகிறார்கள். புகாரில இருக்கிறது. அதனால தான் மொழிது ஓதுறோம். பள்ளிவாசலையும் மொழிது ஓதுறோம். ஏன் பள்ளிவாசல் நடைபெற்று இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெற்று இருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நடைபெற்றதுதான் நம்ம சொல்லுவோம். காபு இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுறாங்க. அதை அங்கீகரிக்கும் வகையிலே தாங்கள் போட்டிருந்த அந்த மேலங்கி எடுத்து போர்த்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கவி நடையிலே பாடுகிறார்கள் காபு இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கவி நடையிலே படித்து புகழலாம் என்பதற்கு நம்ம ஆதாரம் வச்சிட்டோம். புகாரியும் வச்சிருக்கிறோம், ஹாக்கிம் வச்சிருக்கிறோம். இந்த வஹாபியிட்ட போய் மௌலிது கூடாங்கிறீங்களே, என்ன ஆதாரம் கேளுங்க. மௌலிது கூடாது என்பதற்கு அவர்கள் கேசட் போட்டு இருக்கிறார்கள். அந்த கேசட் நீங்க போட்டு பார்த்தா தெரியும். என்ன தெரியுமா? முதல் ஆதாரம் சினிமா பாட்டு. அந்த கேசட் நீங்க போட்டு பாத்தீங்களாக ஒரே சினிமா பாட்டா தான் இருக்கும். இந்த சில இடங்கள்ல பஸ் கொண்டு போய் நிப்பாட்டுவான் சாப்பிடுறதுக்கு, அங்க ஒரு கேசட் போட்டுவான், பழைய பாடலா புதிய பாடம் பட்டிமன்றம். இனிமே அந்த மாதிரி கேஸ் எல்லாம் யாரும் வாங்க தேவையில்லை. அந்த மாதிரி கேசட் பாரமா இந்த வஹாபில போட்டிருக்காங்க மௌலிது கூடாதுன்னு. அந்த கேசட் வாங்கி பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பாட்டு இருக்கு. புதிய பாட்டு பழைய பாட்டு ஏன் வேற இல்ல. அதனால இப்படி சொல்றது 300 வருஷம் அப்படிங்கறது கொண்டு வர்றது. இன்னொரு பொய்ய சொல்றது என்னங்க, இந்த மௌலிதெல்லாம் கேரளா தமிழ்நாட்டுல தானங்க இருக்குது, உலகத்துல வேற எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறது. சவுதியில இல்லையங்கிறது. சவுதியா நமக்கு மார்க்கம்? அல்லாஹ் குர்ஆன்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே, அப்படி சொன்னா சவுதி பின்பற்றலாம். சவுதி வஹாபி கவர்மெண்ட். அந்த சவுதி செய்யறதெல்லாம் நமக்கு அமெரிக்க ராணுவம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த ராணுவத்தினெல்லாம் மத அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சவுதி தான் அனுமதிக்குது. அதனால சரின்னு சொல்ல முடியுமா? சவுதியை பின்பற்ற முடியுமா? நம்ம இந்த விஷயத்துல வெளிநாட்டுக்காரர்களை உட்கார வைத்துக் கொண்டு மதுவை குடிக்க அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்களே, சவுதி பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வஹாபிகள். சவுதியா நமக்கு மார்க்கம் இல்லங்க, அவங்க வழிகாட்டுதல் இல்ல. குர்ஆன் ஹதீஸ் அப்படிதான் பார்க்கணும். சவுதியில இருக்கட்டும் இல்ல கூட நமக்கு என்ன இருக்கு? அதுல வர கேரளா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பச்சை போய் இது உலகத்தில் பல்வேறு நாடுகள்ல இருக்குது. சுரோன்ல, மலேசியாவில், சிங்கப்பூர்ல, புர்னேல, அபுதாபில, துபாயில, எத்தனை நாடுகள். சமீபத்தில் அபுதாபியில 40 நாடுகளை சார்ந்த பிரமுகர்கள் ஒன்று கூடி மௌலிதை ஓதி இருக்கிற வீடியோ கேசட் நம்மிடம் இருக்கிறது. ஆதாரம் 44 நாடுகளை சேர்ந்தவர்கள் அபுதா ஒன்று கூடினாங்க, மௌலிதை ஓதினாங்க.
அப்ப 44 நாடுகள் இருக்குன்னு தெரியுது. இதுல நமக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம், கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமில்ல, அந்த 44 நாடுகள்ல இந்தியாவுடைய யாரும் கிடையாது, இந்தியாவில கூட யாரும் கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, வாய்ப்பு எல்லாம் இந்தியாவில தான், அதுவும் கேரளா தமிழ்நாட்டுல தான்ங்கிறாங்க. இந்தியாவில யாரும் போகல. இனி இந்த